विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःख विदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम्। अखंडानंद संबोधः वंदनाद्यस्य जायते गोविंदं तमहं वन्दे चिदानंदतनुं गुरुम्। 707வது ஸ்லோகம் இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டியது. அர்த்தாஹ பகுவிதாஹ ப்ரோக்தாஹ வாக்யானாம் பண்டிதோத்தமைஹ வாச்ய லக்ஷ்யாதிபேதேன பிரஸ்துதம் ஸ்ரூயதாம் த்வயா. சிஷ்யனானவன் 700வது ஸ்லோகத்துல ஒரு கேள்வி கேட்டான். சுவாமின்னு தத்துவம் பதயோகோ கதிவிதா அர்த்தா கதிவிதா சஹா மதஹா சியாத். நம்ம எந்த மதத்தை ஒத்துக்கிறோம்? தத்துவம் அப்படின்றதுக்கு எத்தனையோ பொருள்கள் இருக்கும் பொழுது நாம எது ஒத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டு வாச்சியார்த்தோவா லட்சியார்த்தோவா உபயோகிச்சவா அப்படின்னு கேட்டாங்க. எதுன்னு இல்லையா? இப்ப அவனுக்கு நான் எல்லாம் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நீங்க லட்சணமா பாக்குறது தான்பா சரியும். வாக்கியமாக இருக்கக்கூடிய அர்த்தமானது சரியா வரல அப்படின்னு சொன்னா லட்சியமா இருக்கக்கூடிய லட்சணமாக இருக்கக்கூடிய அர்த்தம் தான் நம்ம எடுத்துக்கணும், லட்சியார்த்தம் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். சொல்லி நமக்கு மோட்சம் அடையறதுக்கு காரணமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த மகா வாக்கியார்த்த போதகம் தான். அதான் சொன்னார். 706வது ஸ்லோகத்துல சொன்னார், வாக்கியார்த்தா ஏவ ஞாதவ்யா முமுக்ஷோஹோ பவமுக்தயே அப்படின்னார். இந்த சம்சார கடல் பவம் திருப்பி திருப்பி பறக்கிறதுன்றது இந்த பிறவி பெருங்கடல் இருக்க, இதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமே ஆனால் முமுக்ஷோஹோ மோட்சம் அடைய விரும்புவனுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன? ஞானாத்யேவத்து கைவல்யம் அப்படின்னு இருக்கு. ஞானம் தான் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா மகா வாக்கியத்தினுடைய அர்த்தம். அதை ஞாதவ்யா அதை அறிந்துத்தான்பா ஆக வேண்டும். அதனால அவஹிதோ பூத்வா ரொம்ப கவனமா நான் சொல்ற கேளு. சொல்லு சமாசதா வச்சிய உனக்கு இப்போ சுருக்கமா சொல்ல போறேன் உனக்கு இந்த விஷயத்த. இதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்ப சொல்லும்போது அவனுக்கு புரிய வைக்கிறாரு. அர்த்தாஹா பகுவிதாஹா புரோக்தாஹா வாக்கியானாம் பண்டிதோத்தமைதி. பாருங்க, வாக்கியங்களுடைய அர்த்தங்கள்னா பலவிதமாக இருக்கு. பகுவிதாகா புரோக்தாகா பண்டிதோத்தமைதி. உத்தமமான பண்டிதர்கள் தான் வாக்கியங்களுடைய அர்த்தங்கள் பலவிதமாக சொல்ல போதிலும் அவர்கள் எதை எடுத்துக்கொள்கிறார்கள்? வாக்கிய லட்சியாதி பேதேன, வாக்கியம் லட்சியம் முதலான பேதத்தினால அவர் பிரஸ்துதம் ஸ்வயா ஸ்ரீயதாம். இப்படித்தான் பிரகிருதம். பிரஸ்துதம் அப்படின்னாக்க நாம இப்ப பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தத்துவமசி அப்படின்ற வார்த்தைக்கு இப்படிதான் பிரஸ்தாபிக்கணும் அப்படின்றத சொல்ல போறேன். ஸ்ரூயதாம் ஸ்வயா ஸ்ரூயதாம் அப்படின்னாரு. ஸ்ரூயதாம் ஸ்வயா, நல்லா கேளுப்பா கவனமா அப்படின்னாரு. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு போது கொஞ்சம் விசாரம் பண்ணிட்டு அர்த்தத்துக்கு போவோம். பகுவிதாக அர்த்தாக. அது எப்படி சார் ஒரு வாக்கியம் சொன்னாங்க, நான் என்ன வாக்கியம் சொல்றேனோ அதானே சார் அர்த்தம். நான் சூரியன் உதிக்கிறது, சூர்யா உதேதி அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கீங்க? சூரியன் உதிக்கிறான்னு புரிஞ்சுக்கீங்க இல்லையா? காவஹா கச்சதி அப்படின்னு ஒண்ணு, மாடுகள்லாம் கச்சந்தி அப்படின்னு மாடுகள்லாம் போறது அவ்வளவுதானே, கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு. இல்லப்பா, எல்லா சந்தர்ப்பத்திலையும் அப்படி இல்ல. நீங்க இந்த சூரியஹா உதேத்தின்ற வார்த்தையை கூட எடுத்துங்க.
நான் என்ன மீன் பண்றேன், காத்தால உதிக்கிற அந்த சூரியனை மீன் பண்றேன்னு நினைச்சிட்டு நீ தப்பா புரிஞ்சுட்டு போயிடுவார். நான் என்ன சொல்றேன், சூரியகான் நம்ம சொல்லும்போது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மனசுல வைத்துக் கொண்டு சூரிய மண்டலத்துல பிரம்மன் தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்க. அப்ப நீங்க புரிஞ்சிட்டது சின்னதா புரிஞ்சிட்டது தப்பாக போயிட்டு இல்லையா? இது ஒரு பிரச்சனை இருக்கு நமக்கு. இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது ரொம்ப ஜாகிரதையாக சொல்ல வேண்டியிருக்கு. அதே மாதிரி கோ அப்படின்ற ஒரு பதத்தை பசுக்கும் யூஸ் பண்ணுவேன், மிருகங்களுக்கும் யூஸ் பண்ணுவேன், மாடுகளுக்கும் யூஸ் பண்ணுவேன். உனக்கு சரியான அர்த்தத்தை நீ புரிந்தாதானே சரியா வரும் அப்படின்னு சந்தேகம் வரும். இப்ப எந்த வாக்கியம் சொன்னாலும் அதனுடைய டைரக்ட் மீனிங் இஃப் இட் இஸ் அப்ளிகபிள் ஓகே, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. டே டு டேல நம்ம அப்படிதான் சொல்றோம். டைரக்ட் மீனிங் அதுக்கு பேர் என்ன? வாட்சியார்த்தம். அந்த வாக்குக்கு என்ன அர்த்தம், அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம், இது நேரம் தெரிஞ்சுட்டா இப்படி ஒரு நாலேஜ் வருது. வாட்சியார்த்தம் அப்படின்னு பேர் இருக்கு. இது டே டு டேல சரியா போகுது. ஆனா சில சமயத்துல டே டு டேல கூட இன்டென்டட் மீனிங்க போய் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு இல்லையா? அப்பா பையன்கிட்ட லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டு வர சொன்னார் இல்லையா? ஆபீஸ் கிளம்பும்போது அப்பா மறக்காம போட்டிருப்பா அப்படின்னாரு. அவர் சொன்னது என்ன அர்த்தம்? போட்டிருப்பா அப்படின்னு. நீங்க பக்கத்துல உட்கார்ந்து ஆளுக்கு போட்டு என்ன போடுறது அப்படின்னு தெரியல. ஏன்னா அவருடைய இன்டென்ஷன் என்ன? அப்பா நான் உங்க வீட்டுல இந்த லெட்டரை கொடுத்துருக்கேன்னு, அது ரொம்ப முக்கியமான லெட்டரு, நாளைக்கே அது போய் சேரணும், அதனால மறக்காம போட்டுடுப்பா அப்படின்ட்டு அர்த்தங்க. இவ்வளவு விஷயத்தை மனசுல வைத்துக் கொண்டு ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லையா? இப்படித்தானே சொல்ல முடியும். இந்த ஒரு ஜோக் கூட சொல்ல பாருங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பாம்பேல இருந்து தான் இந்த தமிழ் லாங்குவேஜ் நம்ம ஸ்லாங் கொஞ்சம் தகராறு. அவன் என்ன பண்ணா, ஒரு பஸ்ல ஏறினான். பஸ்ல ஏறணும்னா அந்த கண்டக்டர் டிரைவரை அவன் கேட்டான், சார் இது காஞ்சிபுரம் போகுதா, இது வேலூர் போகுதா அப்படின்னு கேட்டான். அந்த பஸ் காஞ்சிபுரம் எல்லாம் போயிட்டு சுத்திட்டு வேலூர் போற பஸ். அவன் என்ன சொன்னான் பதில, அந்த டிரைவரு ஊர்வலமா போறேன் அப்படின்னா. உனக்கு புரியல சார் அவரு, நான் வந்து இது வேலூர் போகுதான்னு கேட்டேன், போட்டிருக்கேன்னு. அவர் சொன்ன ஊர்வலமா போறேன். இந்த ஸ்லாங்க நீ புரிந்து கொள்ளம்பா, இந்த பஸ் போறதுதான்பா வேலூரு, ஆனா இது காஞ்சிபுரம் எல்லாம் போயிட்டு போகும், சுத்தின்னு போகும், டைரக்ட் பஸ் இருக்கு பின்னாடியே, அதுல நீ போனா 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல போயிடலாம்பா வேலூருக்கு. இவ்வளோ விஷயங்களை அவன் மனசுல வைத்து கொண்டு உனக்கு நல்லபடியா ஊர்வலமா போற அப்படின்னு கேட்டான். அந்த ஊர்வலமா போறதுக்கு எவ்வளவு அர்த்தம் பாருங்க இல்லையா? இதுதான் இன்டென்டட் மீனிங். நீங்க புதுசா வாக்கியார்த்தமா இதை புரிஞ்சுட்டாங்கன்னா ஒண்ணும் புரியாது. நான் பஸ் வேலூர் போவோமான்னு கேட்டா இவர் ஊர்வலமா போறான்னு கேட்கிறாரு அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது இல்லையா? அதனால வாக்கியார்த்தம் எப்பொழுதுமே சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது. லட்சியார்த்தம் அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய லட்சியார்த்தம் என்ன அங்க? இது ரொம்ப இட் வில் டேக் டைம்பா, இஃப் யூ கேட்ச் another பஸ் அது கரெக்ட் டயத்துக்கு போயிடனா யூ சேவ் டைம் அப்படின்னு விஷயத்த மனசுல வச்சுட்டு அவர் சொல்றார். அதுதான் அவருடைய இன்டென்டட் மீனிங். இன்டென்டட் மீனிங் வேற, வாக்கியார்த்தம் வேற. ஊர்வலமா போறதுக்கு இந்த அர்த்தம் எப்படி வரும் இல்லையா? போன தடவையே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். பக்கத்து வீட்டுல விஷம் பூங்குவ அப்படின்னு, விஷத்தை குடிதான்னு அப்பா. அப்பா போய் எங்கேயாவது பையனை பார்த்து விஷத்தை குடிதான்னு சொல்லுவாரோ? என்ன சொன்ன, இந்த பக்கத்து வீட்டுல அந்த கல்யாணத்தை நீ அட்டன் பண்றதை விட விஷத்தை கொடுத்து சாகலாம், நம்மளுக்குள்ள அவ்வளவு மான பிரச்சனை இருக்கு, கௌரவ பிரச்சனை இருக்கு, குல பிரச்சனை இருக்குப்பா அப்படின்ற விஷயங்கள்லாம் மனசுல வச்சுட்டு அவர் சொன்னார் விஷம் பூங்குவ, விஷத்தை குடிதா அப்படின்னு சொன்னார் இல்லையா? சோ வாக்கியார்த்தம் வேற, இன்டென்டட் மீனிங் வேற. அதுக்கு லட்சியார்த்தம் அப்படின்னு பேரு. இன்டென்டட் மீனிங்க்கு இம்ப்ளைடு மீனிங்க்கு லட்சியார்த்தம். இன்னொன்னு ஒண்ணு சொல்றது இருக்கு, அது வந்து காவிய மரியாதைன்னு சொல்ல வியஞ்சனார்த்தம் அப்படின்னா வியஞ்சனமாக சொல்றதுன்னா, இப்போ வாக்கியார்த்தம்னா அபிதா சக்தி, அந்த சொல்லு என்ன சொல்றதோ அதை வைத்துக் கொண்டே புரியக்கூடியது. லட்சியார்த்தம்னு சொன்னா இம்ப்ளைடு மீனிங் இல்லையா, அதை சொல்லணும். அதே மாதிரி வியஞ்சியார்த்தம்னா ஒரு சஜஷன் இல்லையா? வாப்பா சிங்கம்னா அவன் அப்படின்னு நான் சொன்னா என்ன அர்த்தம்?
அது வாக்கியார்த்தம் படி பாத்தீங்கன்னா சரியா வராது. சிங்கம்னா சிங்கம் மாதிரி அவன் எந்த காரியம் இருந்தாலும் அடிச்சு நொறுக்கிட்டு வந்துருவான் இல்லையா? அப்படின்ற சஜஸ்டிவ் மீனிங்கா கொடுத்தனா அதுக்கு பேர் விந்தியார்த்தம். விந்தியமா சொல்றது இல்லையா? அதுக்கு விந்தியார்த்தம். இப்படி வாக்கியார்த்தம், லட்சியார்த்தம், திங்கியார்த்தம் அப்படின்னு சென்டென்ஸுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரேடியா ஒரு கோடு போட்டீங்க, வாக்கியார்த்தா ஏவ நாத்தவ்யா 7 அடிச்சு விட்டாரு அவரு. வாக்கியார்த்தத்தை அறிந்து கொள்றதுதான் அவசியம்பா மூச்சு வாரத்துக்கு. எதுக்கு? அவமுக்தையே, இந்த பிறவி பெருங்கடல் எனக்கூடிய சம்சாரத்திலிருந்து நீ விடுதலை அடைய வேண்டுமே ஆனால் உனக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு வழி, நானாதேவத்து கைவல்யம். அது எப்படி? ந அந்யப்பந்தா அயனாய வித்யதே, ந அந்யப்பந்தா வித்யதே அயனாய. வேற எந்த வழியும் கிடையாது. தட் இஸ் ஒன்லி ஒன் ட்ரூத். வாட் இஸ் த ட்ரூத்? ஞானம். வாட் இஸ் த ஞானம்? மகாவாக்கிய போதக ஞானம். ஜீவ பிரம்ம ஐக்கிய போதக ஞானமாக இருக்கக்கூடிய அந்த தத்துவமசி எனக்கூடிய அந்த மகா வாக்கியமானது உனக்கு புரியணும் அப்படின்னு. இப்ப மகா வாக்கியம் புரியணும் அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வருது. அந்த வாக்கியம் எதை போதிக்கிறது? அதை வாக்கியார்த்தமா புரிஞ்சுக்கிறதா, லட்சியார்த்தமா புரிஞ்சுக்கிறதா, தீங்கியார்த்தமா புரிஞ்சுக்கிறதா அப்படின்ற கதையெல்லாம் இருக்கும் பொழுது பண்டிதர்கள்லாம் என்ன சொன்னாங்க, அப்பா இதெல்லாம் வாக்கியார்த்தத்தை விட்டுட்டு லட்சியார்த்தத்தை தான் எடுக்க முடியாது. இட்ஸ் ஒன்லி 2 பாசிபிலிட்டி. அது உண்மை அசி, அது நீயாக இருக்கிறாய் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அது அப்படின்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சு கடவுள் இல்லையா? சர்வஜன், சிருஷ்டிகர்த்தா, இப்படிப்பட்டக்கூடியவர். சொன்னா எப்படி? நீ இல்லைன்னா நான் இந்த எஞ்சான் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நானும் ஒரு நிமிஷத்துக்கு பிரயோஜனம் இல்லாதவன், எனக்கு ஒன்னும் நாலேஜ் கிலேஜ் எல்லாம் அவ்வளவுலாம் கிடையாது, என்னுடைய போன் நம்பரே வச்சுக்க முடியாது, உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு தெரியுமான்னு. ஏதோ என்னுடைய படிப்புக்கு என்னுடைய வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி நாலேஜ் இருக்கு, அவ்வளவுதானே. பகவானுக்கு எல்லாமே தெரியுமே, அதனால எப்படி பகவானோட என்ன கம்பேர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? தத்துவமசி என்னன்னா நான் இருக்கு சார் பகவானா இருப்பேன், என்ன சார் இது அப்படின்னு. சோ வாக்கியார்த்தம் படி பார்த்தா என்ன வருது? அது நீயாக இருக்கிறாய் அப்படின்னு. அந்த கடவுள் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், பிரஸ்துதமாக பேசிக் கொண்டிருக்கிறோமே, அந்த கடவுள் நீதாம்பா, பிரம்ம நீதாம்பா சேஷிகத்ரி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ரூபா திரோதான கதீஸ்வரி சதாசிவான கிரதா பஞ்சகிருத்திய வர. அந்த 5 காரியங்களுக்கு ஒண்ணுக்கு கூட சாமர்த்தியம் இல்லாத, சிருஷ்டி பண்றதாவது, காப்பாற்றுறதாவது, சம்ஹாரம் பண்றதாவது, மறைக்கிறதாவது, அனுகிரகம் பண்றதாவது. என்ன சார், வாட் இஸ் மை லெவல், வாட் இஸ் த லெவல் ஆஃப் பரமாத்மா அப்படின்னு சந்தேகம். சோ வாக்கியார்த்தம் தகராறு அடிக்கிறது. இன்டென்டட் மீனிங் என்ன அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் இல்லையா? இவர்கள் பண்டிதர்கள்லாம் என்ன சொன்னாங்க? அர்த்தாக பகுதிதா புரோக்தாக வாக்கியானாம் பண்டிதோத்தமை வாக்கிய லட்சியாதி பேதேன பிரஸ்துதம் ஸ்ரூயதாம் வயா. இந்த படித்தவர்கள்லாம் இருக்காங்க, ரிஷிகள், படித்தவர்கள், ஆச்சாரியா, யாஜ்ஞவல்கியர், இப்படிப்பட்ட உத்தமமான குரு பர்யந்தம் சதாசிவ சமாரம்பம் பகவத்பாத மத்தியம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தம் எங்க ஆச்சாரியன் உட்பட எல்லாரும் பண்டிதர்கள்லாம் என்ன சொல்றாங்க? வாக்கிய லட்சியாதி பேதேன, வாக்கியம் லட்சியம் முதலான வேண்டியார்த்தம் சேர்த்துக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி பேதத்தினால வாக்கியானாம் அர்த்தாக மகா வாக்கியங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் பகிவிதாக புரோக்தாக பலவிதமாக சொல்லப்பட்டுள்ளது. அதுல பிரஸ்துதம் ஸ்வயாஸ்ரீயதான். இப்ப நம்ம எதுல இருக்கோம்? அந்த தத்துவமசின்ற அந்த வேதாந்த விசாரத்தை போறோம். அது பத்தி நான் உனக்கு இப்ப சொல்ல போறேன், நன்னா கேளு. போன தடவையே அவனுக்கு பயமுறுத்தி விட்டார், அவைஹிதாவதுவா சுரும் அப்படின்னாரு. இப்ப திருப்பி என்ன சொன்னா? சூயதாம் துவயா அப்படின்னு. இந்த விஷயம் எங்களுடைய இவ்வளோ ஜென்மாவா கோடி ஜென்மாவை பண்ணதெல்லாம் போயிட்டு திருப்பி பிறந்ததை போய் நிறுத்தி அடுத்த ஜென்மாவே இல்லாம ஆக்க போறக்கூடிய இந்த வித்திய, இப்படி அப்பசப்பையான வித்திய இது எப்படி கேட்கணும் இத இல்லையா அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். ரொம்ப முக்கியம்பா அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். அதே சமயத்துல அவன் பயந்துடவும் கூடாது, ஓவரா பில்டப் கொடுத்தாலும் அவனுக்கு தேவை அப்படி சாதாரணமாவும் சொல்லணும். அதே சமயத்துல இதனுடைய கிரேட்னஸையும் புரிஞ்சுக்கணும். இதுதானே சாமர்த்தியம் அப்படி சொல்லி தர நம்ம குருவானுங்க.
708வது ஸ்லோகம். வாக்கியே தத்வமசி இத்யத்ர வித்யதே யத் பதத்ரயம் தத்ராதௌ வித்யமானஸ்ய தத்பதஸ்ய நிகத்யதே. வாக்கியம் வாக்கியம்னு நான் சொல்றதெல்லாம் வாக்கியார்த்தா ஏவ ஞாதவ்யஹான்னு நீ என்ன புரிஞ்சுக்கணும்? தத்துவமசி எனக்கூடிய உபதேசத்துமாக இருக்கக்கூடிய அந்த மகா வாக்கியம். மகா வாக்கியம்னா என்ன அர்த்தம்? ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பேர் மகா வாக்கியம். மகானா பெரிய சென்டென்ஸ் அர்த்தம் இல்லை. என்னுடைய அர்த்தமானது, அப்பா நீ எதை நான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த நான் நீ இல்லப்பா, அந்த நான் சைத்தன்ய ரூபேன பரமாத்மா தான். பரமாத்மா இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லாமல் பரமாத்மா இல்லை, அதனால பரமாத்மாவும் நீயும் கொண்டு என்ற அர்த்தத்துல சொல்லப்பட்டதான உபதேசம் பண்ணதான வாக்கியம். அதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? அகம் பிரம்மாஸ்மின்னு அவர் புரிஞ்சுக்கணும். அவர் தத்து கோமுன்னு சொன்னா, கோமுன்னாக்க நம்மளும் கோமுன்னு பிரிக்க முடியாது. அந்த கோமன் நானா அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தத்த பிரம்மமாக புரிந்து கொள்ள வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி அப்படி அவர் தத்துவமசின்னு சொன்னார் உபதேசமா, நான் அதை அகம் பிரம்மாஸ்மின்னு புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் இந்த உபதேச வாக்கியத்தை புரிந்து கொள்ள வேண்டியது. வாக்கியம் ஞாதவ்யான்னு சொன்னார். அப்படி சொன்ன அந்த வாக்கியம் என்ன அப்படின்றத இப்ப சொல்றேன். தத்துவமசி தான்பா அந்த வாக்கியம். அந்த உபதேச வாக்கியமானது என்ன தெரியுமோ இல்லையோ? தத்துவமசி அப்படின்னாரு. தது துவம் அசி அப்படின்னு 3 வேர்ட்ஸ் எடுத்தாரு இல்லையா? அதுல இத்தியத்திர வித்யதே எது எது அதுல தெரியறது நமக்கு? யாதொரு பதத்திரயம் அதுல தெரியறதோ தது துவம் அசின்னு 3 பதங்கள் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ அது அதுவோ அது நீ நீ அதுவாக நீ இருக்கிறாய். தத்து தோமசி அதுவாக நீ இருக்கிறாய் அப்படின்றதுதான் அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய அதுவாக நீ அசி இருக்கிறாய், அதுவாக நீ இருக்கிறாய் அப்படின்ற 3 பதங்கள் இருக்கு. அதுல தத்துவ ஆதௌ முதல்ல இருக்கக்கூடிய பதம் என்னப்பா? முதல் பதம் என்ன? தத்து இத்துன்னு 2 லெட்டர்ஸோட இருக்கக்கூடிய தத்து எனக்கூடிய பதம். அதுதான் தத்திர அவற்றில் தத்துவமசி என்ற வாக்கியத்தில் ஆதௌ வித்தியமானஸ்ய முதலில் தோன்றுகின்ற, முதலில் இருக்கின்ற தத்பதம், அந்த தத்பதத்தை இப்பொழுது நிகழ்த்தியதே அதனுடைய பொருளானது நிச்சயமாக உனக்கு புரியும்படி அவகதி பரியந்தம் நிகழ்த்தியதே அதை சொல்லித்தரேன் அப்படின்னு நீ அதை அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ற பதத்திற்கு பொருளை இப்பொழுது நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு அர்த்தம். 709 சாஸ்திரார்த்த கோவிதைஹி அர்த்தஹ வாச்யோ லக்ஷ்ய இதி த்விதா வாச்யார்த்தம் தே பிரவக்ஷ்யாமி பண்டிதைஹி யௌதீவிதஹ. சாஸ்திரார்த்த கோவிதைஹி அர்த்தஹ வாச்யோ லக்ஷ்ய இதி த்விதா வாச்யார்த்தம் தே பிரவக்ஷ்யாமி பண்டிதைஹி யௌதீவிதஹ. சாஸ்திர கோவிதா, கோவிதா அப்படின்னு பெரிய பரீட்சைன்னா பிரவேசிகா இல்ல ஆச்சரிகா பிராஜ்யா இப்படி சொல்லக்கூடியது கோவிதா அப்படின்னு அந்த பரீட்சைக்கு பேர். அப்படின்னா எனக்கு பெஸ்ட் படித்தவர், ரொம்ப படிச்சாருனாக்கா அந்த பட்டத்தை போட்டுருவாங்க அப்படின்னு இருக்கும். சாஸ்திரார்த்த கோவிதை, சாஸ்திரங்களுடைய அர்த்தத்தை நன்கு அறிந்த பண்டிதர்கள், பிராஜ்யர்கள், அவர்கள் வாச்சியா லட்சியா இதி, வாக்கியம் வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் என்று அர்த்தஹா விவிதம், இப்படி 2 அர்த்தங்களாக இருக்கிறதுப்பா வாக்கியங்கள்லாம். ஒவ்வொரு வாக்கியமும் வாக்கியார்த்தம் லட்சியார்த்தம் அப்படின்னு 2ஆக சொல்லப்படுகிறதுப்பா. இது பண்டிதைஹி உதீரிதாக திருப்பியும் ஒரு தடவை சொல்றாரு. இப்படிதான் பண்டிதர்களால சொல்லப்பட்டதுப்பா. அதுல வாச்சியார்த்தம் தே பிரவக்ஷ்யாமி, அதுல முதல்ல வாச்சியார்த்தம் என்ன அப்படின்றத தே எனக்கு வக்ஷ்யாமி சொல்லுகிறேன், பிரவக்ஷ்யாமி நல்ல ஊனி கவனிக்கணும்னு முதல்ல சொன்னேன். அவகிதோ பூத்வா சொல்லணும்னு, அப்புறம் சூரியதாம் துவயான்னு சொன்னேன். இப்போ வக்ஷ்யாமின்னு சொன்னா சொல்ல போறேன். இந்த பிரவக்ஷ்யாமின்னு நல்லா எடுத்துரைக்க போகிறேன். ரொம்ப கவனமாக கேட்கணும். நல்லா சொல்ல போறேன் நானு.
அப்படின்னு சொல்லிட்டாரு ஆச்சாரியார் இல்லையா. சொல்லிட்டு இப்போ நமக்கெல்லாம் இதெல்லாம் அங்க சிஷ்யன் குரு அசம்சன். இது யாரு? நான் எனக்கும் உங்களுக்கும் ஆச்சாரியார் சொன்னது. நாம இப்போ இந்த ஸ்லோகத்தை கவனமா கேட்க வேண்டியது இல்லையா. பாருங்க, சொல்ல போற விஷயமானது ரொம்ப கௌரவமான ஒரு விஷயம் இல்லையா. சொல்லக்கூடிய விஷயம் கௌரவமான விஷயம். கேட்கக்கூடியவர் சிஷ்யர்களும் வேதாந்தத்துக்கு வந்தவர்கள், கடைசி ஜென்மாவாக இருக்கின்றதுக்காக வந்தவர்கள். அப்போ அவர்களுடைய கௌரவமும் நமக்கு தெரியுது, வஸ்து கௌரவம் தெரியுது, ஸ்ரோத்ரு கௌரவம் தெரியுது, பக்தர் கௌரவமும் தெரியுது. சொல்றவர்கள் யாரு? ஆச்சாரியார். சொல்லக்கூடியது வேத பண்டிதர்களுடைய வாக்கு, பக்து கௌரவம். அது என்ன பொருள்? பக்து கௌரவம். கேட்கிறவன யாரு? ஆச்சாரியாருக்கு சிஷ்யனா பரிச்சிருக்காரு அப்படின்னாக்கா அவர் எப்ப ஏற்பட்டா? இப்படி எல்லா கௌரவமும் இருக்கும் பொழுது சொல்றதுக்காக சிஷ்யன் நல்லா கவனிப்பா அப்படின்னு சொல்லி அந்த தத்துவம் தத் என்ற பதத்தினுடைய வாக்கியார் டைரக்ட் மீனிங், நேரடியாக சொல்லப்படுகிற அர்த்தம்னா என்ன அதை புரிந்து கொள்ளணும். கொஞ்சம் வாக்கியார்த்தம்னா முதல்ல புரிஞ்சு அது எப்படி இங்க செட் ஆகாது, எதனால அது லட்சியார்த்தத்துக்கு எடுத்துன்னு போறேன் அப்படின்றத அனலைஸ் பண்ணாம நல்ல வாக்கியார்த்தமே சிந்திக்கும் போது நீங்க எதுக்கு சார் லட்சியார்த்தம் சொல்றீங்கன்னு நீங்க கேள்வி கேட்டா பதில் இல்லை இல்லையா. அதனால புரிய வைக்க வேண்டியது கடமையானது சிஷ்யன் சொன்னார் அவர். இப்போ 710வது ஸ்லோகம். சமஷ்டி ரூபம் அஜ்ஞானம் சாபாசம் சத்வபிரும்ஹிதம் வியதாதிகிராட்யந்த ஸ்வகார்யேன சமன்விதம். சமஷ்டி ரூபம் அஜ்ஞானம் சாபாசம் சத்வபிரும்ஹிதம் வியதாதிகிராடந்த ஸ்வகார்யேன சமன்விதம். இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு கிளாஸ்லயும் சொல்றதுதான். அதை ஞாபகப்படுத்திக்கணும் இல்லையா. இந்த பிரம்மம் அப்படின்றதுன்னா சைத்தன்யம். அதை என்ன சொல்றோம்? கான்சியஸ்னஸ். இந்த பிரம்மமானது மாயையோட சேர்ந்தது. ஆனால் அதுக்கு பேர் ஈஸ்வரன் அப்படின்னு பேரு இல்லையா. பரமாத்மா அப்படின்னு சொல்றோம். பரமாத்மான்னா என்ன அப்படின்னா ஆத்ம சைத்தன்யம் இருக்கு இல்லையா, கான்சியஸ்னஸ். அது கூட மாயை சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர் பரமாத்மா. இப்படிதான் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். பரமாத்மானா என்ன அர்த்தம்? மாயையோட சேர்ந்த, அம்பாளோட சேர்ந்த அந்த சிவன். அவர் தான் இந்த உலகத்தை எல்லாம் படைக்கிறார், உலகத்தெல்லாம் காப்பாற்றுகிறார். அப்படி அந்த மாயா சபலிதமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை தான் நாம ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். காட், பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பதத்தை யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அது என்ன? ஜீவாத்மா. அது என்ன சார் ஜீவாத்மான்னு? அதுலயே அந்தர்யாமியா இருக்கிறது அவர்தான்பா. அவர் இல்லாம ஒரு அணுவும் அசையாதுன்னு சொன்னா அப்ப என்கிட்ட மாத்திரம் அவர் இல்லாம இருப்பாருன்னு நான் செய்யணும்னால அவர் இருக்கணும் முடியாது. அதனால சைத்தன்யம் எங்கிட்டயும் இருக்கு, அவேர்னஸ் எங்கிட்டயும் இருக்கு, கான்சியஸ்னஸ் எங்கிட்டயும் இருக்கு. ஆனா என்கிட்ட நான் பிரம்மம் என்று அறியப்படுவதில்லை. அதனால என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா அவித்யா இருக்கு. எனக்கு அந்த உலகத்தை உண்டு பண்ற கெப்பாசிட்டி, காப்பாற்றுற கெப்பாசிட்டி, அது சம்ஹாரம் பண்ற கெப்பாசிட்டி, மறைக்கிற கெப்பாசிட்டி, அனுகிரகம் பண்ற கெப்பாசிட்டி எல்லாம் இல்லை. அதான் பகவான் கிட்ட இருக்கு. அதனால அவர் பரம் என்னோட ரொம்ப வசதி. நான் ஜீவன், அவர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்கிட்ட இல்லை அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த கான்சியஸ்னஸ் இருந்த போது என்கிட்ட அஜ்ஞானம் இருக்கிறதுனால ஜீவாத்மா அப்படின்னு சாஸ்திரம் இப்ப என்ன சொல்றதுக்கு வருது? இல்லப்பா, மாயன்றதும் அவித்யன்றதும் ஒண்ணுதான்பா. அது ஜஷ்டி ரூபமாக இருந்தால் அதுக்கு அவித்யான்னு பேருப்பா. அதுவே சமஷ்டி ரூபமாக இருந்தால் அதுக்கு பேர் தான்பா மாயன். இதே ஜஷ்டி ரூபமாக நீ பார்த்தா சைத்தன்யம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்ற. இதையே சமஷ்டி ரூபமாக பார்த்தா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய அங்கிங்கனாபடி எங்கும் நீக்கமாக நிறைந்து இருக்கக்கூடிய சைத்தன்யம் பாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு இந்த மாயையும் அவித்தியையும் அடி என்ன பாக்கி நிக்கிறது?
கான்சியஸ்னஸ் அதோட நிக்கிறது. சைத்தன்யம் மற்றும் அந்த அம்சத்துலதான்பா நீ அதுவும். அதனால இந்த ஜீவாத்மால இருக்கக்கூடிய ஜீவன்ற பதத்தை ஒரு வெட்டு பரமாத்மால இருக்கக்கூடிய பரம அப்படின்ற பதத்தை வெட்டு. பாக்கி எது நிக்கிறதுன்னா இது ஒண்ணுதான்பா, இரண்டற்றதான ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா, அதுதான் அப்பா உன்னுடைய சொரூபம் அப்படின்னு சொல்றது. இப்ப சமஷ்டி ரூபம் எஷ்டி ரூபம் இல்லையா? இப்ப சமஷ்டி ரூபம் என்ன சொன்னோம்? நம்ம ஒரு ஈக்குவேஷன் அரைவ் பண்ணிட்டோம். சைத்தன்யம் பிளஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு இல்லையா பரமாத்மா. அந்த ஈக்குவேஷன் இருக்கு. சமஷ்டி ரூபம் அஜ்ஞானம் சாபாசம் சத்வபிரம்ஹிதம் பியதாதிராஜ்யந்த ஸ்வகார்யேன சமன்விதம். இது ஒரு விஷயம். இந்த பிரம்மமானது ரெண்டு விதமாக இருக்கு. சகுண பிரம்மமாகவும் இருக்கு, நிர்குண பிரம்மமாகவும் இருக்கு. அந்த வேதமானது என்ன சொல்றது? சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிகிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்திதேதி தஸ்மாத்வாயே தஸ்மாதாத்மன ஆகாஷ சம்பூதः என்ன கான்ட்ரோஸ் பண்ணி அது எங்க இருக்கு? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. பிரம்மமானது சத்தியமா இருக்குப்பா, சித்தா இருக்குப்பா, ஆனந்தமாக இருக்குப்பான்னு சொன்னார். சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் யோவேத நிகிதம் உங்ககிட்டதான்பா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷம். அதை அறிந்து கொள்ளமான். யோ வேத யார் ஒருவன் அறிகிறானோ யோ வேத நிகிதம். அது எங்க நிகிதம்? குஹாயாம் ஹிருதயத்துல நகராகாசத்துல முக்கியமாக இருக்கக்கூடியதுதான் அந்த சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா அப்படின்னு இல்லையா? பரமாத்மா அங்கதான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். யோவேத நிகிதம் குஹாயாம் தமே வ்யோமி. சரி, அவரை எப்படி அறிஞ்சிக்கிறது அப்படின்னு வேதமே நம்ம குழுவை கொடுக்கிறது. அந்த ஆத்மாவுக்கு இருந்த ஆத்மன ஆகாஷ சம்பூதா. அந்த ஆத்மாவுக்கு இருந்தாங்க இந்த உலகமே ஆகாசமே உண்டாச்சு. ஆகாசத்திலிருந்து தான்பா ஆகாஷாத் வாயு, வாயு உண்டாச்சுப்பா. வாயோ அக்னிஹி, வாயுல இருந்து அக்னிப்பா. அக்னி ஆபஹா, அக்னியில இருந்தா ஆபஹா உண்டாச்சு. அத்திய பிருத்திவி, தண்ணியில இருந்து தான்பா பிருத்திவி உண்டாச்சு. இப்படி பஞ்சபூதங்களுக்கும் காரணமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மா இருக்க அவதான்பா அந்த பரமாத்மா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு லட்சணம் இதெல்லாம் தடஸ்த லட்சணம்பா. உலகம்னு ஒண்ணு இருக்கு, நீ ஒத்துண்டே ஆனால் அந்த உலகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் அவர். சிசிகத்திரி ரூபா, கோப்திரி கோவிந்த ரூபினி, சம்ஹாரணி ரூபா. இந்த கதையெல்லாம் பிரம்மாவா இருக்கார், விஷ்ணுவாக இருக்கார், ருத்ரனாக இருக்கார். இதெல்லாம் ஒத்துண்டு கொண்டார். ஒத்துண்டார்னு சகுணமாக இருக்கக்கூடிய பிரம்மம் பாது மாயையோட சேர்ந்து முடியும். பிரம்மாஸ்ரயா மாயா. அந்த பிரம்மத்தை ஆசிரியிச்சுதான் அந்த சக்தியானது இருக்கும்பா. பிரம்ம சக்தியானது தனியா இயங்கக்கூடிய சக்தி இல்லப்பா. அது பிரம்மத்தை ஆசிரியித்தாம்பா இருக்கும். சக்தி தனியா பாடுகிற சக்தியை பாடுபவர் மேல பிரிக்க முடியாதோ, எழுத்தாளர் எழுதுகிற சக்தியை பிரிக்க முடியாதோ, அதே மாதிரி பிரம்மத்திலிருந்து இந்த உலகம் இருக்கக்கூடிய இந்த சக்தியையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா? இந்த டீச்சிங் இருக்கு இல்லையா? அந்த டீச்சிங் அந்த ஆங்கிலேயே நம்ம திங்க் பண்ணணும். சமஷ்டி ரூபம் அஜ்ஞானம் சாபாசம் சத்வபிரம்ஹிதம் ச ஆபாசம். ஆபாசம்னா பாசம் அப்படின்னா ஒளிர்வது அப்படின்னு அர்த்தம். ஆபாசம் அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? பொய்யாக தோற்றமாக இருப்பது அப்படின்னு அர்த்தம். ஆபாசம் அர்த்தம் தோற்றமாக இருக்கிறது அப்படின்ற அர்த்தம். தோற்றம், பொய், ரிஃப்ளெக்ஷன், பிரதிபிம்பம் அப்படின்னு அர்த்தம். சமஷ்டி ரூபம் அந்த சாபாசமாக இருக்கக்கூடியது அது என்னது? சத்வ பிரம்ஹிதம். சத்வகுணம் மேலாக இருக்கும் பொழுது அந்த மாயன்றது 100 குணத்தோட இருக்கு இல்லையா? அந்த உலகமானது உண்டாகிறதுக்கு காரணம் சிலதெல்லாம் சத்துவகுணத்துக்கு மேலிட்டதுனால வந்தது, சிலதெல்லாம் ரஜோகுணம் மேலிட்டதுனால வந்தது, சிலதெல்லாம் தமோகுணத்தினால மனுஷனுக்கு தூக்கம், ஆக்டிவிட்டி, நல்ல அறிவை பெறக்கூடிய சக்தி, இதெல்லாம் எப்படி வந்தது? எல்லா பொருளுக்கும் உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும்
அந்த சத்துவகுணத்தினாலேயும் ரஜோகுணத்தினாலேயும் தமோகுணத்தினாலேயும் உண்டு. அதுல சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது சாபாசம் சத்வ பிருங்கிதம், பிருங்கிதம்னா மேலிட்டு வரும் பொழுது சமஷ்டி ரூபம் அஜ்ஞானம், இந்த சமஷ்டியாக இருக்கக்கூடிய இந்த அஜ்ஞானம், அதாவது மாயை அப்படின்றது சமஷ்டி ரூபமாக. நம்மளுடைய அஜ்ஞானம் எஷ்டியாக இருந்தால் அவித்யா, அஜ்ஞானமானது சமஷ்டியாக இருந்தால் மாயை. இந்த மாயையானது சமஷ்டி ரூபமானத அஜ்ஞானமானது பிரதிபிம்பத்தோட கூடினதாக இருக்கு, சத்துவம் மேலோடதாக இருக்கு. அததான் இந்த உபனிஷதானது ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோ, இது என்ன தியதாதி விராடந்த, தீயத்துல ஆரம்பிச்சு ஆகாசம், தீயத்துன்னா ஆகாசம், ஆகாசத்துல ஆரம்பிச்சு அது அப்படியே சகசிரசீர்ஷா புருஷா சகசிராட்ச சகசிரபாத் சபூமி விஸ்வத்தோ விருத்வா எல்லாம் உருவத்தோட சொல்றது பாருங்க. அவருக்கு 1000 கை இருக்கு, 1000 கால்கள் இருக்கு, 1000 கண் இருக்கு. இப்படித்தான் இந்த உலகமானது பிரிக்கப்பட்டது. அவர் இல்லாத இடமே இந்த உலகத்துல ஆகாசத்திலிருந்து விராடாக இருக்கக்கூடிய பிரம்மா பரியந்தமாக எல்லாரும் பிரம்மாவுக்கு ஜாகிரத் பிரபஞ்சத்துல விராட்னு பேரு, சூக்ம பிரபஞ்சத்துல அவருக்கு ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு பேரு, காரண பிரபஞ்சத்துல இருக்கும்போது அவருக்கு ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. இப்படி ஆகாசத்திலிருந்து ஆரம்பிச்சு விராட் வரையும் தன்னுடைய காரியத்தோட ஸ்வகாரியேன சமன்விதம், தன்னுடைய காரியத்துல கூடியிருப்பதுமான அவர் தான் யாரு நிறுத்திங்க ஒண்ணு. அதை இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்றாரு 711ல. சைதன்யம் ததவச்சின்னம் சத்ய ஞானாதி லட்சணம் சர்வஜத்வ ஈஸ்வரத்வ அந்தர்யாமி அந்தர்யாமி வாகி குணைஹி யுதம். இன்னும் அவரே எப்படி இருக்காரு பாருங்க, விராட்டாகவும் அவருக்கு ஆத்மன ஆகாஷம், அவரே எப்படி இருக்காரு சைத்தன்ய ஸ்வரூபமாகவும் அவர் இருக்காரு. அதுக்காகதான் முதல்ல இந்த ஈக்குவேஷனை புரிய வச்சிட்டோம். சைத்தன்யம் பிளஸ் மாயை ரெண்டு சேர்ந்து பரமாத்மா. சோ பரமாத்மால சைத்தன்யமா இருக்கு, மாயையும் இருக்கு. அந்த மாயை அஞ்ஞானத்தை இப்ப புரிய வச்சாரு. இப்ப சைத்தன்யத்தை புரிய வைக்கிறாரு. சைத்தன்யம் ததவச்சின்னம் அப்படின்னாரு. அந்த மாயையினால நிமிட் செய்யப்பட்டிருக்கு அந்த சைத்தன்யமானது. அந்த மாயைன்ற உபாதியோட சேர்ந்துருக்கு. எங்கு இருக்கக்கூடிய பரபிரம்மா அந்த ஆகாசமானது எங்கு இருந்த போதிலும் அது என்னத்து குடத்தை தயார் பண்ணோன்னு அந்த குடத்துக்குள்ள அந்த ஆகாசம் போட்டுருக்கு. இன்னொரு இடத்துல டம்ளர் தயார் பண்ணணும், இன்னொரு இடத்துல டபரா தயார் பண்ணணும், இன்னொருத்த வீடு கட்டணும். எல்லாத்துலயும் இருக்கிறது இந்த ஆகாசம். இருக்கிறது ஒரு ஆகாசம். இப்ப என்னாச்சு, உன்னை மடம்னு சொல்றோம், உன்னை வீடுன்னு சொல்றோம், உன்னை டம்ளர்னு சொல்றோம், உன்னை டபரான்னு சொல்றோம், உன்னை குடம்னு சொல்றோம். இன்னும் கொஞ்சம் அது போறது மேகாகாசம் அப்படின்னு தான் சொல்ல போறது. மேகத்துல இருக்க ஜலாகாசம், அந்த ஜலத்துல பிரதிபிம்பதுனால ஜலத்துக்குள்ளேயே ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இப்படியாக இந்த ஆகாசமானது விதவிதமான உபாதிகளோட சேர்ந்து இருக்கியா. இப்படி சைத்தன்யம் இந்த உபாதியினோட சேர்ந்து ததவச்சின்னம். ததவச்சின்னம்னா என்ன அர்த்தம்? சமஷ்டி ரூபம் அஞ்ஞானம் சாவாசம்னு சொன்ன அந்த மாயா அவச்சின்னமான சைத்தன்யம். இந்த மாயையோட கூடி சேர்ந்ததுனால அந்த சைத்தன்யமானது என்னாச்சு, சத்வ ஞானாதி லட்சணம். அவர் உண்மையிலே அந்த சைத்தன்யம் சத்திய ஞானாதி ரூபமாக இருந்தார். சத்வமாகவும் சித்தாகவும் பியூர் நாலேஜாக இருக்கக்கூடிய சச்சிதானந்த ரூபமாக இருக்கக்கூடியவர். அவர் என்னவா இருக்காரு இப்போ அந்த மாயையோட சேர்ந்ததுனால இப்ப என்ன ஆச்சு அந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்துக்கு அப்படின்னாக்க சர்வஜத்வ ஈஸ்வரத்வ. அவருக்கு சர்வஜன் அப்படின்னு பேர் வந்துருக்கு. மாயையோட சேர்ந்ததுனால அந்த சைத்தன்யத்துக்கு அந்த மாயையோட சேர்ந்ததுனால அவருக்கு எல்லாம் தெரியும் சார். எல்லாம் பராசக்தி சார். எல்லா சக்தியும் கண்ணுல பாக்குற சக்தி, கேட்கிற சக்தி, எழுதுற சக்தி, பாடுற சக்தி, உண்டாக்குற சக்தி, அழிக்கிற சக்தி, காப்பாற்றுற சக்தி, எல்லா சக்தியும் ஒன்னா சேர்ந்து நம்மளால நினைத்து பார்க்க முடியாது பராசக்தி. அந்த சைத்தன்யம் அந்த பராசக்தியோட சேர்ந்ததுனால அந்த பரபிரம்மமானது மாயையோட சேர்ந்ததுனால என்ன ஆயிடுச்சு, சர்வஜத்வ. அவருக்கு எல்லாவற்றையும் அறியக்கூடியதான ஒரு பிரபாவம் வந்துவிட்டது. அது மட்டும் இல்ல சார், ஈஸ்வரத்வ.
எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான ஒரு சொரூபமாக அவர் இருந்திருக்காரு. அவர் இல்லாம ஒண்ணும் அவருக்கு அனுகிரகம் இல்லாம நம்ம கண்ணை பார்க்க முடியாது, வாழ்க்கை ஓடாது. இப்படி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய பரமேஸ்வரனாக இருந்து சர்வேஸ்வரனாக இருந்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஈஸ்வரனாகவும் அவர் தான் இருக்கார். மாயையோட கூடின அந்த பிரம்மன் தான். அது மட்டும் இல்ல, அந்தர்யாமித்வம், நமக்குள்ளேயே இருந்து நம்மளையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கார். சரியா? அந்தஹா, அவர் உள்ள இருக்கார். உள்ள இருந்து யமயத்தி, என்னையும் அவர் கண்ட்ரோல் பண்ணிதான் அந்தர்யாமி பிராமணத்துல சொல்லியிருக்கு இல்லையா? கார்கி கேட்ட கேள்விக்கு விடுதாரணிக்கு விஷயத்துல இப்படி எல்லாம் அந்தர்யாமி வாதி இப்படி எல்லாம் குணங்கள் அவருக்கு இருக்க மாதிரி காணப்படுகிறது எங்க சாஸ்திரங்களில். குணைகி யுக்தம், இப்படிப்பட்ட குணங்களுடன் கூடினதாக இருக்கக்கூடியவராகத்தான் அந்த பிரம்மம் இருக்கிறார். அந்த பிரம்மத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் பாருங்க. வாக்கியார்த்தமா புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காரு. ஜெகத் சிருஷ்டுத்வ பாத்ருத்வ சம்ஹுத்வத்வாதி தர்மகம் சர்வாத்மனா பாசமானம் யதே அமேயம் குணைஷ்சததே அவ்யக்தம் அபரம் பிரம்ம வாச்யார்த்தஹ இதி கத்யதே. பாயிண்ட்டுக்கு அப்படி வர ராஜாரியார். அவருக்கு இந்த மாயையோட சேர்ந்து இருக்குனாக்கா அந்த சைத்தன்யத்துக்கு என்ன பவர் வந்து சம்பைக்கியத்துவம், ஈஸ்வரத்துவம், அந்தர்யாமத்துவம் தான் வருதுன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த குணங்கள்லாம் வந்துருக்குன்னு சொன்னேன் இல்லையா? வியதாதி விராட் வரைக்கும் இருக்கக்கூடிய குணம் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் சம்பைக்கியத்வாதி ஈஸ்வரத்வாதி குணங்களும் கூடினதாக வந்துட்டார். இப்ப சொல்றோம் பாருங்க, அவருக்கு அந்த பவர்னால ஜெகத் சிருஷ்டுத்வ, ஜெகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடியதான ஒரு தன்மைன்னு உங்களுக்கு சார் ஜெகத் சிருஷ்டித்வம். அது மட்டும் இல்ல, பாத்ருத்வம், ஜெகத்தை பரிபாலனம் பண்ணக்கூடியதான ஒரு சக்தி பாத்ருத்வம் இல்லையா? ஜெகத்தை காக்கும் தன்மை, ஜெகத்தை படைக்கும் தன்மை இவருக்கு இருக்கு, காக்கும் தன்மை இருக்கு. சம்ஹுத்வாதி தர்மகம், இதை அழிக்கும் தன்மையும் அவருக்கு இருக்கு இல்லையா? இதெல்லாம் அவர் வந்து பண்ணி கொண்டிருக்கிறார். சிருஷ்டிகர்த்தரி, கோப்திரி, கோந்திருக்னி, சம்ஹாரினி, ருதுரூபா. அப்படி இருக்கக்கூடிய இப்படி எல்லா குணங்களோடையும் இருக்கக்கூடிய அவர் எப்படி இருக்காருன்னா சர்வாத்மனா பாசமானம். ஆனா இவர் இந்த காரியம் தான் பண்றாரு, அவர் எல்லாமுமாக இருக்கிறார். ஆச்சரியமா இருக்காரு. எல்லாமுமாகவும் அவர் தான் இருக்கார். ஆனா இருக்கார், என் மனைவியா இருக்கார், எங்க அப்பாவா இருக்கார், என் பொண்டாட்டியா இருக்கார், எங்க வீட்டுல இருக்கிறவங்க இருக்காரு, எங்காத்த நான் இருக்காரு, எங்காத்த காக்கால இருக்காரு. எல்லா இடத்துலயும் அங்கு இங்கு என்று எனாதபடி அப்படிப்பட்ட ஸ்வரூபமா கடவுள் இருக்காரு. ஆச்சரியமான ஒரு ஸ்வரூபம் பாருங்க. அவர் ஜெகத்தை படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார், எல்லாருக்கும் ஆத்மாவாக வேற பாசமான விளங்குகிறார். அது மாத்திரம் இல்ல, அவருடைய குணங்கள் அனந்த கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்றோம். அவருக்கு என்னதான் குணம்னு நம்ம பேசலாம் முடியாது சார். அவருக்கு தெரியாததே கிடையாது சார். அனந்த கல்யாண குணம் தான். அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்லது, அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொறுமை, அவர்கிட்ட இருக்க கோபமற்ற தன்மை, அவருக்கு இல்லாத ஆசையற்ற தன்மை, அவருக்கு இல்லாத ஒரு புறாமையற்ற தன்மை. நமக்கு உலகத்துல எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் கஷ்டப்பட்டுட்டே போலாம். அனந்த கல்யாண குணங்களோட இருக்கக்கூடிய அவருடைய குணத்தை அமேயம் குணை சததே, அமேயம், மேயம்னா அளவிட முடியுமா? பகவானுடைய குணத்தை யாராவது நம்ம மாதிரி திங்கிங்கனால அளவிட முடியுமா? அளவிட முடியாததான ஒரு சக்தி உடையவராக இருக்கிறார் அந்த பகவான். இப்படி இருக்கக்கூடிய அவர்தான் சாஸ்திரங்கள் எப்படி புரிய வச்சதுன்னா, நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த சிஷ்யனுக்கு சொல்றாரு. அவர் அப்ஜெக்டம், அவர் கண்ணுக்கு தெரியாதவர்ப்பா இல்லையா? அவர் ஸ்பஷ்டமாக உங்கள் யாருக்கும் புறப்பட மாட்டார். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். அதை யாராவது பார்த்தான்னு சொன்னா இது உப்பேக்கு அவர் பார்க்கறதுக்கு சான்ஸ் இல்லையா? ஐயை எப்படி பார்க்க முடியும்? ஐ இதுவாகுமா? பகவானை போய் ஒருத்தன் பார்த்தேன்னு நீங்க அவ்வளவு பெரிய அளவு பகவானை பார்க்கற அளவுக்குன்னு கேள்வி வரும். அது தெரியாம சொல்றார்கள் இல்லையா? என்ன பண்றது? நான் ஐயை எப்படி பார்க்க முடியும்? ஐயை பார்த்துட்டேன்னாக்கா அது இதுவாயிடுமே, அந்த பயம் வேண்டாமோ? ஐயாக இருக்கக்கூடிய பகவானை எப்படி நான் இதுவாக காண முடியும்? முடியாது இல்லையா? அவர் எப்பொழுதுமே புலப்படாதவர், கண்ணுக்கு அவ்வியக்தமாக இருக்கக்கூடியவர்.
வியக்தம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியற ஸ்வரூபம். அவ்வியக்தம் கண்ணுக்கு ஒரு நாளும் ஸ்பர்சத்துக்கு ஆளாக மாட்டார், ஸ்பர்சத்துக்கு புலப்பட மாட்டார். அது மாத்திரம் இல்ல, அவர் அபரம் பிரம்மா. சார் இது அபரம் பிரம்மான்னு சொல்ற, பிரம்மன்னாலே வசதி தானே சார் அப்படின்னு சந்தேகம். அப்பா பிரம்மன்னாலே வசதி தான் இல்லைன்னு சொல்ல, இங்க அவர் சுத்த சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கும் பொழுது அவர் பரபிரம்மமாகத்தான் இருக்கிறார். ஆனா இந்த மாயையோட சேர்ந்து விட்டார் இல்லையோ. எங்க இருக்கக்கூடிய துல்லியமாக இருக்கக்கூடிய ஆகாசமா இருக்கும்போது அவர் ஆகாசமா இருந்தார். இந்த கடத்துல சேர்ந்ததுனால இப்ப என்னாச்சு, கடாகாசம்னு சொல்ல முடியும். அப்ப கொஞ்சம் குறைச்சிட்ட முடியும் அந்த ஆகாசம் இருக்கு இல்லையா. இந்த வீட்டுலதான் இருக்கு அந்த ஆகாசம்னு சொல்லும் போது இந்த பிரதேசத்துலதான் இருக்கு, இந்த மாநிலத்துல இருக்கு, இந்த தேசத்துல இருக்கு, இந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு சொல்ல 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 அந்த எங்க இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு கொஞ்சம் குறைச்சலா அபரமாகத்தானே வைத்துக் கொண்டிருக்கோம். அத மாதிரிதான் இங்கேயும் நம்ம சொல்றோம் அபரம் பிரம்ம அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், பிரம்மா ஆல்வேஸ் சுத்தம்தான், பரம் அபரம்னு அதெல்லாம் அந்த பிசினஸ் எல்லாம் பிடிக்கிறது தப்புதான். இருந்த போதும் புரிய வைக்கணும். வந்து உங்களுக்கு இந்த தப்புக்காரங்க எதுக்கு பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றோம் இல்லையா, புரிய வைக்கணும். அதனால இப்ப நாம எதை இப்படி மாயையோட ஈஸ்வரனாக எந்த கடவுளை நாம கடவுள்னு அறிந்தோமோ அந்த கடவுளுக்கு உள்ள ஒரு தன்மை இருக்குப்பா, அதை நான் அப்புறம் சொல்றேன். இப்போதைக்கு இந்த தன்மையோட இதை புரிந்து கொள்ளுங்கள் இல்லையா. இது அபரம் பிரம்மா. இது வந்து ஒரிஜினல் இன்டென்ஷன் பிரம்ம உங்களுக்கு பின்னாடி தான் அந்த வெளியில கால் பண்ணாது. இது யாருன்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு இதோட புரிஞ்சு அபரம் பிரம்மான்னு புரிஞ்சுங்க. இந்த அபரம் பிரம்மத்தை அவ்வியக்தமாக இருக்கக்கூடியது, சக்தியோட சேர்ந்த அந்த சிவனை சொல்லக்கூடியது இருக்குல்ல, இந்த பிரம்மம் இருக்க இதெல்லாம் பாட்சியார்த்தம் அப்படின்னு புரிஞ்சுங்க. பாட்சியார்த்தம் இதிகத்தியது. எந்த அபர பிரம்மம் இருக்கோ அது தத்பதத்தினுடைய வாட்சியார்த்தம் இல்லையா. அப்போ அந்த தத்து இந்த நீயாக இருக்கிறான்னு சொன்னா அடி வரும். நீ என்ன கேட்பீங்க, சார் சார் சமஷ்டி ரூப அஜானமா நான் எப்படி சார் இருக்க முடியும், வீரநாடு விராட்டா நான் எப்படி சார் இருக்க முடியும், நான் எப்படி சார் இரண்ய கர்ப்பரா இருப்பேன், நான் எப்படி சார் ஈஸ்வரா இருப்பேன், நான் எப்படி சார் ஜெகசிருஷ்டத்துவம் வரும், எனக்கு எப்படி சார் பாத்திரத்துவம் வரும், எனக்கு எப்படி சார் சம்ஹிருத்தத்துவம் வரும் அப்படின்ற கேள்வி எல்லாம் வருதா இல்லையா. அதுதான் திங்கிங், உங்க கணக்கு விட்டது இருக்கு. இதெல்லாம் வந்து அவ்வியக்தம் அபரம் பிரம்ம. இதுதான் நீங்க தத்தை புரிஞ்சிருந்தீங்கன்னா, வாக்கியார்த்தமா புரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் மாட்டிப்பீங்க. நான் எப்படி சார் அந்த தத்துவாக இருக்க முடியும்னு டக்குன்னு அடிச்சுட்டு போயிடுவீங்க. நான் வாக்கியார் வாக்கியார்த்தம் என்ன, அபரம் பிரம்மா மாயா சபரித பிரம்மி. இதுதான் வாக்கியார்த்தமாக இருக்கு. தத்துனாக்கா காடுன்னு நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிறது இதுதான் புரிஞ்சு காடுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. தத்துவமசி அந்த கடவுளாக நீ இருக்கிறாய் அப்படின்னா கடவுளை இப்படி புரிஞ்சிருந்தோம் அப்படின்னு. இது அபரம் பிரம்ம. இந்த அபரம் பிரம்மத்தை சொல்றதுதான் அவ்வியக்தம், அவ்யாக்கிருதம், ஈஸ்வரன், சைத்தன்யம் பிளஸ் மாயா அப்படின்னு சொல்றதெல்லாம் தத்பத வாக்கியம். சைத்தன்யம் பிளஸ் மாயான்னு சொன்னா தத்பத சைத்தன்யம். சைத்தன்யம் பிளஸ் அவித்யான்னு சொன்னாக்கா தொம்பமாக்கிடும். அது ரெண்டு இல்லாம அடிக்கணும்னாக்கா வெறும் சைதன்யம்னு சொல்லிட்டீங்கன்னா அப்பதான் அடிப்பதும் வேலைகள். அதுதான் என்னுடைய இன்டென்ஷன். சரி, இந்த தத்து அப்படின்ற பதத்தை தத்தையும் தொன்மையும் என்ன சம்பந்தத்துல புரிஞ்சுக்கிறது? 3 பதம் இருக்கு. ஒரு சம்பந்தத்தோடு தானே எழுதிட்டீங்க. தத்து தோம்சி அப்படின்னு எப்படி வரும்? இந்த வாக்கியார்த்தத்தை சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ அது சொல்ல வேண்டும். இப்ப எதனால அப்படின்னு, இப்போ லோகத்துல 2 பதம் ஒன்னா சேர்ந்து ஒரு பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, நீலம் உட்பலம் அப்படின்னு இருந்தாங்க இல்லையா. நீளமான அல்லி புஷ்பம் அல்லது கருப்பான கொஞ்சம் கருவோட இருக்கக்கூடிய அல்லி புஷ்பம், ஆம்பல் மலர், தில்லி அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். நீலம் உட்பலம் நித்தியத்திர யதா வாக்கியார்த்த சங்கதி. இப்ப இந்த பதத்துல இருக்கக்கூடிய வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்ற அந்த வாக்கியார்த்தத்தினுடைய பொருத்தம் என்ன அப்படின்றத பார்ப்போம். இதே மாதிரியா தத்துவமசி அப்படின்றத அங்க அப்ளை பண்ண முடியும். யதா ததா தத்துவமசி இத்தியத்திர.
இதே மாதிரி அங்க பண்ணது பாருங்க. நீளமும் ஒண்ணு, உட்பலமும் ஒண்ணு. நீளத்தையும் உட்பலத்தையும் பிரிக்க முடியுமா சார்? இல்லையா? உட்பலம் வேற, நீளம் வேற இருக்குமா? இல்லையா? இருக்காது இல்லையா? அதே மாதிரி தத்தையும் பொம்மையும் புரிஞ்சுக்கணுமா அப்படின்றத அடுத்த சந்தேகம் இருக்கு இல்லையா? இப்படி புரிஞ்சுட்டா இடிக்கிறத இடிக்கணும், இந்த விசேஷணங்கள்லாம் எனக்கு இல்லையே அவருக்கு இருக்க அப்படின்ற சந்தேகம் எல்லாம் வரும் இல்லையா? நீலம் உட்பலம் இத்தியத்திர யதா வாக்கியார்த்த சங்கதி ததா தத்துவமசி இத்தியத்திர நாஸ்தி வாக்கியார்த்த சங்கதி. எப்படி நீலம் உட்பலம் அப்படின்ற இடத்துல வாக்கியார்த்த சங்கதி, வாக்கியத்தினுடைய அர்த்தம் எவ்வளவு அழகா பொருந்ததோ அப்படி ததா தத்துவமசி இத்தியத்திர, தத்துவமசி நீ அதுவாக இருக்கிறாய் என்ற இடத்துல வாக்கியார்த்த சங்கதி நாஸ்தி, பொருந்தவே பொருந்தாது சார். ஆம்பல் மலர் நீளமா இருக்குன்ற வாக்கியத்துல அழகா நம்ம புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி நீ பிரம்மமா இருக்குன்ற வார்த்தம் அப்படி பொருந்துற மாதிரி இல்லையே சார் அப்படின்னு. சரி, இன்னும் கொஞ்சம் அந்த நீலோத்பலம்ன்ற வார்த்தை நீ பொருந்ததுன்ற இல்ல, அதை நான் உனக்கு புரிய வைக்கிறேன். பட்டாத்து யாவர்த்ததே நீலஹா உட்பதேன விசேஷிதா சௌக்கிய சௌக்கியாத் யாவர்த்ததே நீலேன உட்பலம் து விசேஷிதம். உட்பலேன விசேஷிதா, ஆம்பல் அப்படின்னு ஒரு பழம் இருக்கு. அந்த அள்ளிப்பழத்தை சொல்றதுக்காக உங்களுக்கு நிறைய அள்ளிப்பழம், அங்க அள்ளிப்பூ எல்லாம் இருக்கு, விதவித கலர் எல்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னா அதை எடுத்துனுவான்னு சொன்னா என்ன சொன்னா, கருப்பு குடத்தை எடுத்துனுவா. ஏன்னா அங்க சேப்பு குடம் இருக்கு, மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். அதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு பிரிக்கணும்னாக்க நம்ம என்ன பண்ணோம், ஒரு விசேஷம் போட்டு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஆனால் நான் என்ன சொன்னேன் சார், அந்த கருப்பு குடத்தை எடுத்துனுவா அப்படின்னு சொன்ன. அதே மாதிரி இந்த இடத்துல உட்பலம் அப்படின்னு சொன்னா ஆம்பல் மலர் கல்வி அப்படின்னு தெரியுது. இதனால விசேஷமாக சுட்டி காட்டப்பட்டது என்ன, அந்த நீலம். எதுக்காக இல்லைனாக்க நீங்க வருஷத்துல இருக்கக்கூடிய வெள்ளையை புரிஞ்சுக்கிறீங்க. வெள்ளையா இருக்குமோ நீளம், இல்ல மஞ்சளா இருக்கிற மாதிரி இருக்குமோ அப்படி. இதுல இருந்து உங்களுக்கு பிரிச்சு காமிக்கணும்ன்றதுக்காக பட்டாத்து ஜாவர்த்தே அந்த வெள்ளையினுடைய தன்மையிலிருந்து பிரிச்சு காண்பதும் என்பதற்காக அந்த உட்பலத்துக்கு நீளம்னு ஒரு விசேஷம் போட்டாங்க. நீலேன விசேஷிதம், நீளம் என்ற வார்த்தையினால சுட்டி காட்டப்பட்டது உட்பலம் அப்படின்னு சொல்றதுக்கா. எதுக்காக அது சுக்லபாவம், அந்த வெண்மையாக இருக்கும் தன்மையிலிருந்து அதை பிரிச்சு காமிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் சொன்னான் இல்லையா. பேர் வைக்கிறது எதுக்காக சார் இருக்கலாம், நீங்க யோசிச்சு பாருங்க. பையன் 4 பசங்க இருக்கு, எதுக்கு பேர் வைக்கணும்? வரா 1 வா, 2 வா, 3 வா, 4 வா அப்படின்னு சொன்னா கன்ஃபியூஷன் வந்துட்டே இருக்கும். 4 பேர் சாப்பிட்டானா என்ன, அப்பா அம்மா போறாரு. சரி, 4 பேருக்கு இந்த கன்ஃபியூஷன், 10 பேர் இருக்கிற வீடா இருந்தா என்ன ஆகும்? அதனால என்ன பண்ண வேண்டியிருக்கு, எல்லாருக்கும் ஒரு பேர் கொடுக்க வேண்டியிருக்கு. சரி, பேரை கொடுத்தா என்ன ஆச்சு, ஸ்கூலுக்கு போனா என்ன ஆச்சு, அவன் நம்ம பிராரப்தம் அதே மாதிரியே பேர் இருக்கான். அதனால என்ன பண்ண வேண்டியிருக்கு, இனிஷியலை கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி பிரிச்சு காமிக்கலாம் அப்படின்னு. இப்படித்தான உலகத்துல எல்லாமே இருக்கு. ஒரு விசேஷனம் போட்டா அது பிரிச்சு காமிச்சுக்கணும். அந்த பாக்கி பொருளோட இது விலகினது என்பதை காண்பிப்பதற்காக சொல்லக்கூடியது தானே இந்த விசேஷனம் அப்படின்றது இல்லையா. இப்போ 2 பதங்கள் இருக்கு, நீளமாவும் இருக்கு, ஆம்பலமாவும் இருக்கு. ஆனா 2 ஒரே பொருளை குறிக்கிறது. அத மாதிரி தத் அப்படின்னா சைத்தன்யம்னு சொல்றீங்க, தொம்முன்னா சைத்தன்யம்னு சொல்றீங்க. அப்ப தத்துவம் அப்படின்றத நீளம் 2 ஒண்ணுதானே இருக்கணும். அப்ப இதுக்கு இருக்கிற குணங்கள்லாம் அதுக்கு வரணும், அதுக்கு இருக்கிற குணங்கள்லாம் இதுக்கு வரணுமே அப்படின்ற ஒரு சந்தேகம் கலக்க வருது. இப்படி நீளமாக ஆம்பலமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு, அது என்ன சம்பந்தத்துல அங்க இருக்கு, அந்த சம்பந்தம் இது தத்துவசிக்கு அப்ளை ஆகுமான்றதை பார்க்கணும் இல்லையோ. அது என்ன சம்பந்தத்துல இருக்கு, விசேஷ விசேஷக பாவம் அப்படின்னு சொல்றது. விசேஷண விசேஷ பாவம், ஒண்ணு விசேஷத்தை சொல்லி அது அட்வர்பாக இருந்தது இல்லையா, அல்லது அப்ஜெக்டிவாக இருந்து அந்த நவுனை பிரித்து காண்பிக்கிறதுக்காக.
நவுன் இருக்கு, ஒரு குடம் இருக்கு. அந்த பிளாக்னு சொல்லிட்டேன்னாக்கா அந்த பிளாக்கோட உடல் அந்த பிளாக்கையும் குடத்தையும் பிரிக்க முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சம்பந்தம். அந்த சம்பந்தத்துக்கு பேர் என்ன? விசேஷன விசேஷபாவ சம்பந்தம். ஒரு விசேஷணத்தோடு சேர்ந்து விசேஷமாக இருக்கக்கூடிய இன்டென்ஷன் அங்க குடம் நீளம் தான், அந்த ஒரு உட்பலம் தான் அந்த விசேஷம். ஆனா விசேஷனம் எதுக்கு போட்ட? அது குறிப்பதற்காக. இப்படி விசேஷன பாவ சம்பந்தத்தோட தத்துவமசி இருக்கா அப்படின்னு சந்தேகம். இத்தம் அந்யோன்ய பேதஸ்ய வியாவர்த்தகதயா தயோஹோ. இது நம்ம 7:14 நிறுத்தலாம். 7:15 இது கொஞ்சம் இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. இதை அடுத்த சனிக்கிழமை காரணம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.